அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திக் தீபம் சீரியலை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது சந்திரா விரிச்ச வலையில நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து சிக்கிட்டாங்க. அதாவது நம்ம சாமுண்டீஸ்வரிய கோயில்ல வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இப்ப ஜெயிலுக்குள்ள அடைச்சாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரிய போய் சந்திக்கிறாரு நம்ம கார்த்திகி. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நிரூபிச்சு நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன். இதுக்கெல்லாம் யார் காரணமோ அவங்களை எல்லாம் நான் ஜெயிலுக்குள்ள தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் அங்க இருந்து கிளம்பி போறாரு. என்ன நடந்ததுங்கிறத நம்ம ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஊர்க்காரங்க எல்லாம் நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி ஊர்க்காரங்க பேசினதை வந்து சந்திரா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தா. அதாவது பாத்தீங்கன்னா ஊர்க்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா கோயில் திருவிழா வருது, அதாவது சாமி நகை எல்லாம் உங்க வீட்டுலதான் இருக்கு பத்திரமா, நீங்க எப்பவும் போல அந்த நகையை கோயிலுக்கு குழந்தீங்கன்னா சாமிக்கு அந்த நகையை போட்டுட்டு, அதாவது இந்த திருப்பம் முதல் மரியாதை வந்து நாங்க உங்களுக்கு தான் பண்ணணும்னு இருக்கோம். ஏன்னா நீங்க இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் வேற இந்த திருப்பு, அதனால உங்களுக்கு சிறப்பா அந்த திருப்பு நாங்க மரியாதை பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த சந்திரா வந்து இந்த திருப்பு மரியாதை எங்க அக்காளுக்கு கிடைக்க கூடாது, நம்ம புரிஞ்சு சிவனாண்டிக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் தங்க நகையை எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு, அதாவது போட்டோ எடுத்து அந்த நகை விலை சிவனாண்டிக்கு அனுப்புறாங்க. அதாவது நான் உங்களுக்கு அனுப்புன போட்டோவில் உள்ள நகையை மாதிரி டூப்ளிகேட் நகை செஞ்சு தாங்க, அதை கொண்டாந்து நான் எங்க அக்கா வீட்டுல வச்சிருவேன். ஏன்னா நான் ஒரிஜினல் நகையை வந்து மறைச்சு வச்சிட்டேன். அதாவது சாமிக்கு இந்த நகையை போடும்போது நீங்க வந்து ஊர்க்காரங்க முன்னால எல்லாரும் முன்னாலையும் சொல்லுங்க, சாமுண்டீஸ்வரி கொண்டாந்தது போலி நகை அப்படின்னு. அப்ப அந்த நகையை செக் பண்ணி பார்க்கல, அது போலி நகைன்னு தெரிஞ்சு போவோம். அதாவது நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது, எங்க அக்காவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அதாவது சாமுண்டீஸ்வரி தான் நகையை மாத்திருப்பா அப்படின்னு. அதுக்கடுத்து முதல் மரியாதை உங்களுக்கு தான் பண்ணுவாங்க, நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு இருந்தாங்க. அதே மாதிரி போலி நகை அப்படின்னு தெரியும் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. நம்ம ராஜராஜன் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் போய் செயல்ல போய் நம்ம சாமுண்டீஸ்வரியை சந்திக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம கார்த்திக் கிட்ட பேசாம அப்படி நிக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து அத்தை, அதாவது உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும், அதாவது எப்படியும் நான் உங்களை கூடிய சீக்கிரம் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அது சூப்பரா இருக்கு. அதாவது அந்த சந்திரா சிவனாண்டி எல்லாம் வசமா சிக்க போறாங்க. பரபரப்பா போயிட்டு எபிசோட வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.